ஓகே நீங்கள் போட்டுருங்க. அப்படியே ஷார்ட் மாட்டிட்டா கால் பண்ணியிருக்கு. வீட்டை போய் சேர்ந்துட்டு போன தெரியல. ஒரு பிளேயருக்கு கால் பண்ணியிருக்காங்க. நான் போயிருப்பேன். 2 பேர் செட் ஆகிட்டு 3 பேர் அவசரப்பட்டு இருக்காங்க. நீங்கள் தான் ஆட்டத்தின் நாயகன். வீடியோ தான் செய்ய போகிறேன். இன்றைக்கு வீடியோ தான். நீங்கள் ஃபஸ்ட்டு இவர் உடைச்சபடியே இவர் வெளில 2 வருஷமாக இவரோட தான் விளையாடிட்டு இருக்கேன். ஓகே, இந்த காய் இப்படி விழுதுறா பாவம். இந்த சைடில் எனக்கு விட மாட்டேன் தோணுது. ஒன்ஸ் மோர் ரெண்டு தான் விளையாடணும். இந்த கேம் ஃபுல்லாக கவர் பண்ணலாம்னு தான் பார்க்குறேன். ஐயா நீங்கள் போடிங்கன்னு பார்த்தேன். இந்த வீடியோ ஓகே, இதை விழுத்துறேனே ஜோசிகை. விளையாடுறது 10 நிமிஷம் இருந்தாலும் போடுறது 3 நிமிஷம் இருக்கு. ஏன்னா விழுற காயங்களை மட்டும் நான் தான் அவருக்கு நல்ல பாடுறப்ப அவர் எனக்கு நல்ல பாடுறேன். நிறைய காய் போட்டுறாங்க. பட்டன் எடுத்துனா தட்டி விட்டல. இவர் விழுத்து வரான் பாப்பா. விழுத்திட்டாங்க. இன்னைக்கு சூர்யா பெரிய விளையாட்டுக்காரன். சூர்யா மட்டும்தான் இல்லை. ரெண்டாவது ஷோட்டு பாடிட்டா முடிச்சுடுங்க. கேமை முடிச்சுடுங்க. இதோட கையை தட்டிட்டு போவோம். கையை கொடுத்துட்டு போயிடுங்க. எல்லாத்தையும் போட்டுவிடுங்க. இந்த கருப்பு காயை தான் பார்க்குறேன். அதெல்லாம் படாது. ஓ போட்டான். குயின் இங்கே இருக்கு. ஒரு டிஷ்ஷை வைக்கிறதா நான் உங்களுக்கு மெயினாக காட்டணும். இங்கேயும் பார்த்துருக்காங்க. ஆனால் வித்தியாசம் நாங்கள் இல்லை காட்டேஜ் கேட்டு இங்கே பார்த்துக்க மாட்டேங்க. அப்போ இவன் சொல்றாருன்னா அவரை கை அங்கே விட்டு இவன் தான் எல்லாத்தையும் காரணம். இந்த கேமை யார் முடிக்கிறான்? இவ்வளோ நேரத்துக்கு முடிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா. கருப்பெல்லாம் கிளியர் பண்ணி விட்டா. ஓகே, அவங்க எல்லா காயும் போட்டு தந்துருக்காங்களா? நான் ஒரு விளையாட்டி அப்படி தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சொல்லியிருக்கேன். ஓகே, நீங்கள் போட்டுருங்க. அப்படியே ஷார்ட் மாட்டிட்டேன். கேரம் விளையாடி ஃபோனில் அப்பா ஒரு தினேஷ் இந்த கேமை முடிக்கிறது நாங்களாக இருக்கணும். தான் இந்த தள்ளி பார்க்குறேன். இல்லை பார்ப்போம். சரியா தினேஷ் பார்ப்போமே. எல்லாம் ரெக்கார்டில் இருக்குன்னு தானே. நீங்கள் முடிக்கிறீங்களா இல்லை நாங்கள் முடிக்கிறோம்?
அவர் ஹைக்காயை செட் பண்ணி போயிட்டு எனக்கு பார்த்தீங்களா அந்த கட்டி ஆ அந்த கட்டு முடியுது அடுத்த இடத்துல சரி போட்டியில் வந்து இப்போ வரைக்கும் 4 கருப்பும் 2 வெள்ளையும் இருக்கு. எது தெரியல. ஓகே 5 அது சரியா தான் குயின். ஓகே குயினை டபுள் பண்ணி தரேன் ஜோசிங்க இப்போ வரைக்கும். ஆனால் இந்த டிஷ்ஷை பாருங்களேன். இதில் பிள்ளைகள் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இவங்களை A டீம் வச்சுக்கொள்ளுங்க, எங்களை B டீம் வச்சுக்கொள்ளுங்க. 2 பேரும் இப்போ போய் விளாட்றோம். டிஸ்ஸை பின்னி கொடுத்துட்டா. ஓகே 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 கேம் முடியுதுன்னு நினைக்கிறேன். கருப்பு நாளம் போட்டு விடுங்க. ஓகே கொஞ்சம் தள்ள இவர் ஆட்டனா இவர் கேம் முடிக்கிறேன்னு பாப்போம். வின் பண்ணுறாங்க இடம் மாறணும். அவங்க சாய்ஸ் பண்ணுற இடம் தான் வின் பண்ணுறது. அதண்டா அது இதண்டா இது. நாங்கள் வின் பண்ணால் நாங்கள் சாய்ஸ் பண்ணுறோம். இது நேராக தானே இருக்குது. அடிச்சு அங்கே விடுங்க. இது அங்கே நேராக தானே இருக்கு. இல்லை நான் போட்டுருவேன் நினச்சி பயப்படுறாங்க. போட மாட்டேன். ஓகே சரி ஓகே. இப்போ எல்லாம் வெளியே வந்துட்டு போயிட்டு ஆட்டம் குழம்பிட்டு ஓகே இவர்தான் இந்த கேம் முடிக்க போகிறாள் பார்ப்போம். அப்படி தான் எதிர்பார்த்து ஆடிட்டு இருக்கு. அந்த அப்படி போல தான் இருக்குது. ரப்பர் பேண்ட் மாதிரி தான் இருக்குது. போயிட்டு வந்துட்டு இருக்கு. காய குறைச்சிட்டு திருப்பி ஓகே விட்டா சரி. ஆட்டம் முடிச்சு தினேஷ் அவன் அடிக்க போகிறான். என்ன அடிப்பான்? போட்டுவிடும். ஓகே முடிச்சுட்றோம் கேமு. ஓகே இந்த ஆட்டம் நான் முடிக்கிறேன்னு பார்க்குறேன். ஒரு கையில் நீ விழுத்தவனும் மேடம் முதல்ல அதை விழுத்தோன்னா டபுள் போடணும். எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அவன் விழுத்திடுவான்ட்டு அடுத்து அதை எல்லாத்தையும் தாண்டி போகிறேன். கொஞ்சம் மாடா பேசிட்டேன். அங்க அடிச்சா அது போய் அங்க போட்டு அடிங்க. அது சரி போனோட இவர ஒட்டி விட்டாச்சு. இது 7 நிமிஷத்துலலாம் 2 காய்க்கு வந்ததா? இப்போ 13 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அப்பவே சொல்லியிருக்கேன். கேம் எழுத்துட்டு போகிறபடியாக வந்து இதோட ரோன்னு சொல்லி நாங்கள் இந்த மெச்சை நிப்பாட்டுறோம். புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.